ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேயோடைய சேஃப்டி அமெண்ட்மெண்ட் பில்லு 2024 நடந்ததை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன யூடியூப் சேனல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் vlogs, ரயில்வே vlogs அண்ட் ரயில்வே நியூஸ் வந்து தமிழில் வந்து டெய்லி ஒரு வீடியோ போட போகிறோம். அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் வந்து கோடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னொரு சேனல் இருக்கிறதை நீங்கள் பாருங்கள், விச் இஸ் வெங்கட் டெக்கோபீடியா. இவ்வளோ நாள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன அமெண்ட்மெண்ட் அது சேஃப்டியில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அதை பற்றி பார்க்க போகிறோம். எவ்ரி இயர் வந்து ரயில்வேல வந்து அமெண்ட்மெண்ட் பில்னு சொல்லி போடுவாங்க, பில்லுன்னு போடுவாங்க. இப்போ அந்த அஸ்வினி வைஷ்ணவ் வந்து மார்ச் 10 வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து ரயில்வேக்கு நீங்கள் சேஃப்டிக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பேசும்போது கேட்கும்போது இவர் வந்து சொல்லியிருக்காப்புல. அதில் அவர் மென்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் இந்தியன் ரயில்வேஸில் வந்து 1,00,000 கோடி வந்து நாங்கள் சேஃப்டிக்கு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காப்புல. ஃபாலோட் பை தி டிராஸ்டிக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து பாஸ்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 114 எவ்ரி இயர். இப்போ வந்து அது டிராஸ்டிக்காக ஹாஃபாக ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ஸ் வருஷம் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து 114 ஆயிருக்கு. இப்போ நடக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிராஸ்டிக்ல வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. நான் 17 மென்ஷன் பண்ணியிருப்பேன், அது 30. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து உங்களுக்கு அலோகேஷன் பண்ண பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கிறதுக்கோசரம் 8,000 to 10,000 கோடி தான். பட் நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்து 1.14 crores. ஸோ 1.14 crores வந்து அவர் வந்து இயர்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறதுக்கோசரம். கம்மிங் டு இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து நம்ம விமர்சிக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இல்லையா. அவங்க வந்து விமர்சிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பட்ஜெட் தரல சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அந்த நியூஸ்ல நான் வாசிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேங்க. நானா வந்து எதுவும் வந்து திணிக்கல என்னோட கருத்தை. கேரளாவுக்கு 300 கோடியிலேருந்து 3,000 கோடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்டுக்கு. அதே மாதிரி தமிழ்நாடுக்கு 800லேருந்து 6,000 கோடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒரு சம் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் சேஃப்டி ஃபண்ட்ஸ் நம்ம இந்த இந்தியன் ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா, கம்மிங் டு தி நியூ அலோகேஷன் ஆஃப் ரயில்வே ட்ராக்ஸ் அண்ட் எலக்ட்ரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா, நியூ ட்ராக்ஸ் வந்து 34,000 கிலோமீட்டருக்கு வந்து லே பண்ணியிருக்காங்க, விச் இஸ் தி என்டையர் என்ன சொல்கிறது சதுரளவுன்னு சொல்லுவோம், அந்த என்டையர் சதுரளவு ஆஃப் ஜெர்மனி. அதே மாதிரி 45,000க்கு மேலே எலக்ட்ரிஃபிகேஷன் லைன்ஸும் வந்து 45,000 கிலோமீட்டருக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் லைன்ஸும் வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடிஷ்னலாக வந்து 3 லட்சம் டாய்லெட்ஸ் வந்து ஸ்வச் பாரத் டாய்லெட்ஸ் இருந்தாலும் சரி, வரக்கூடிய டாய்லெட்ஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இந்தியன் ரயில்வே யூசர்ஸ்க்கு இன் ஆல் ஸ்டேட்ஸ் கவரிங் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் பவர் வந்து எஸ்பெஷலி வந்து நமக்கு வந்து மினிஸ்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து சம் ஆஃப் த டாஸ்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரித்து ஜென்ரல் மேனேஜர்ஸ் வந்து ரயில்வே கொடுத்துருக்காங்க. அஸ்வினி வைஷ்ணவ் சாரோட ஐடியா வந்து இது. எல்லா பொசிஷனும் எல்லா பவரும் என்கிட்ட வேணாம். இப்போ சம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து 50 கோடி வரைக்கும் ஜென்ரல் மேனேஜர்ஸாக வந்து யூஸ் பண்ணுங்க, நீங்களே வந்து நல்ல ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்ரிட்டி கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி எந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எதனால் அப்படி கொடுத்துருக்காரு இந்த அத்தரைசேஷன் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கோசரம் அந்த மாதிரி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரயில்வேல வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காப்புல. பாஸ்ட் 3 லட்சத்துலேருந்து இப்போ வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் எடுக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆப்போசிஷன்லேருந்து ஒரு கேள்வி வரும்போது, இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்தியன் ரயில்வே வந்து ப்ரைவேடைசேஷன் ஆகுமா அப்படின்னு சொல்லி, அதுக்கு கிடையவே கிடையாது. இந்தியன் ரயில்வே வந்து எப்பயுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்தணும், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இதுதாங்க இன்னைக்கான வீடியோ. இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன், எஸ்பெஷலி இந்த இந்தியன் ரயில்வே நியூஸில். என்னோட டெக் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எவ்ரி சண்டே நான் உட்காந்து கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு கூகுள் க்ளவுட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும், கோடிங் தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க எல்லாமே சொல்லித்தரேன் நான் என்னோட செகண்ட் யூடியூப் சேனலில். ஸோ டேக் கேர் அண்ட் பை டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பேசுறதுக்கு, இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் பை.